ஆனந்தம் விளையாடு வீடு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டாளம், பெரிய கஷ்டம். ஒரு 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 விஷயத்த நான் கண்டிப்பா அண்ணனை பத்தி சொல்லணும். நாங்க வந்து ஒரு 15-20 ஆக்டர் இருக்கோம். சேரன் அண்ணன், சரவண் அண்ணன், பருத்திவரன் சித்தப்பு, கௌதம் கார்த்திக், அந்த பொண்ணு ஹீரோயின், ஏகப்பட்ட பேர். எனக்கு டக்கு டக்குன்னு பேர் வரல. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும். திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டிய சூழல்ல வந்து ஒரு முக்கியமான சீன் எடுக்க வேண்டிய நேரத்துல வந்து சரவணனுக்கு வந்து சுகர் ஷூட்டப் ஆகி பயங்கரமா சீரியஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டாரு. எப்படி எடுக்கிறதுனே தெரியல. கொரோனா டைம் வேற, ஒட்டுமொத்த டீமும் போயிட்டோம். அவர் இல்லாம எந்த சீனுமே எடுக்க முடியாது. ஒரு நாள் ரூம்ல சும்மா உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு, பேக்கப் பண்ணிட்டு போவோம்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரங்கநாதன் சார். இல்ல முடியாது, எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது, இவ்வளவு டேட் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இல்லாமே ஷூட் பண்ணலாம்னு சொல்லி டூப் வச்சு ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாம எப்படி சீட் பண்ணி அதை திருப்பி எப்படி மேட்ச் பண்ணாருன்னே படத்தை பார்த்து போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு டவுட் இருந்துச்சு, என்னங்க இப்படி எடுக்கிறீங்க, சரியா வருமா கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு டெக்னிக்கலா தெரியாது. பட் அது படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இக்கட்டான சூழ்நிலையில தன்னுடைய படத்தை எப்படி எடுக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட நந்தா பெரியசாமி அவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.